ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏஇசெட் கேம் டைம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அலத்தங்கரை டீமுக்கும் துரைசிங்கம் தூத்துக்குடி அப்படின்ற ஒரு டீமுக்கும் நடந்த மேட்ச் தாங்க போகிறோம். மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அலத்தங்கரை டீமுக்காக ஃபர்ஸ்ட் ரைட் ஆர்டர் நம்பர் 7 ராஜா. நம்ம அலத்தங்கரை டீமுக்கு முதல் வெற்றி புள்ளி ராஜா எடுத்து கொடுப்பாரா அப்படின்றத பார்க்கலாம். அருமையான ஒரு ரைட் அஃபன்ஸ், நல்லா ஆடுறாரு, நல்லா ஒரு டிக்கி ட்ரை பண்ணார். இருந்தாலும் அந்த இடத்துல லாக் ஆகிருக்காரு. துரைசிங்கம் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. துரைசிங்கம் முதல் வெற்றி புள்ளி எடுத்திருக்காங்க. நம்பர் 11 கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா முதல் வெற்றி புள்ளி எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இருந்தாலும் அவரும் போயிட்டு லாக் ஆகிருக்காருங்க. நல்ல ஒரு லெஃப்ட் அஃபென்ஸ். கார்த்திக் லாக் ஆகக்கூடாது இந்த இடத்துல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வாஷ் அவுட் நம்ம இழக்க வேண்டியதாங்க. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக போயிட்டே இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா லூஸான ஒரு அடித்து விடுறாங்க. முத்துராம் ரைட் கார்னர். முத்துராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காரு. நம்பர் 2 இன்ஜூரி ஆகிருக்கு இந்த இடத்துல. 2 பிளேயருக்குமே இன்ஜூரி தான். நம்பர் 15 தூத்துக்குடி லெஃப்ட் அஃபென்ஸ். இவராவது ஸ்கோர் பண்ணுவாரா? இல்லைங்க, இவரும் ஸ்கோர் பண்ணலை. இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்ட்டு தெரியல. நம்ம டீம் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து செமிஃபைனல்ஸ் ரவுண்டு. செமிஃபைனல்ஸில் கொஞ்சம் டல்லாக தான் ஆடுறாங்க. கொஞ்சம் கிட்ட ஆடினாங்க அப்படின்னா நல்லா விளையாடலாம், ஃபைனல்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 7 சஃபான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டாக ஆடிட்டு இருக்கிறாரு. ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு அவருடைய டீமுக்காக. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா துரைசிங்கம் 5, அலத்தங்கரை புள்ளிகள் எதுவும் இல்லை. அலத்தங்கரைக்காக முதல் 2 வெற்றி புள்ளி எடுத்து கொடுத்துருக்காரு நம்பர் 1 மனோஜ். தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ரைட் அஃபென்ஸ் மனோஜ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்பர் 7 துரைசிங்கம் டீமுக்காக. ரொம்ப பாயிண்டை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே அலத்தங்கரை டீம். இப்படியே போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் மேட்ச்சு. ஏன்னா என்ன கிவ் அப் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் தான் பார்க்கலாம், செகண்ட் ஹாஃபில் எப்படி ஆடுறாங்க அப்படின்றத. ஏன்னா மேட்ச் எப்படி மாறுன்றது தெரியல. பேசிகிட்டே இருக்கிறப்ப நம்பர் 7 ராஜா வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக ஒரு டச் பாயிண்ட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். லாபி ஏறி இருக்காரு. எடுத்திருக்காருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸியாக 2 பாயிண்ட் அடிச்சு விட்ருக்காங்க. ஈஸி பாயிண்ட்ஸுங்க. டேக்கிள் பண்ணி அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி கூட போகலை. ஈஸி பாயிண்ட்ஸு. தப்பு பண்ணுறாங்க அலத்தங்கரை டீம் டிஃபென்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ராஜா போயிட்டு லாஸ்ட்டாக 30 செகண்ட் அடி 30வது செகண்டில் போய் லாக் ஆகிருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வாஷ் அவுட்டை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நம்ம இழக்கிறோம். ஒரு மிகப்பெரிய தப்பு நடந்திருக்கு இந்த இடத்துல. அலத்தங்கரை டிஃபென்ஸ்லேயே இருந்தாலும் சரி, அஃபென்ஸ்லேயே இருந்தாலும் மிகப்பெரிய தப்பு நடந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு வாஷர் விட்டுருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா மேட்ச் கொஞ்சம் டைட்டாக தான் போகும் அலத்தங்கரை டீமுக்கு. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்பர் 11 கார்த்திக் அருமையாக ஆடி ஒரு போனஸ் எடுத்து கொடுத்துருக்காரு அலத்தங்கரை டீமுக்கு. கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கலாம். பரத் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு டேக்கிள் நிகழ்த்தியிருக்காரு. ஸ்கோர் நம்ம டீமுக்கா இல்லை ஆப்போனன்ட் டீமுக்கு? ஆப்போனன்ட் டீமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரைடர் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. நம்பர் 11 கார்த்திக் மறுபடி போய் உள்ளே போய் மாட்டிகிட்டே இருக்காருங்க. தப்பு மேலே தப்பாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக செமிஃபைனல்ஸ் ரவுண்டு எப்படி விளையாடணும் அப்படின்ற ஒரு இது இருக்குங்க. பிளேயர்ஸை குறை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை. உள்ளே விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடலாம்ல. சும்மா பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் லீடு. 14 துரைசிங்கம், 4 அலத்தங்கரை. இங்கே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி லெஃப்ட் அஃபென்ஸ் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு அலத்தங்கரை டீமுக்கு. ஒன்றா ஸ்கோர் பண்ணுறாங்க இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மாரிமுத்து அடித்து விட்டுருக்காருங்க. அடிக்கிறேன் அப்படின்ற பேரில் அடித்து விட்டுருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தேர்ட் ரைடு மட்டும் அடித்தா போதும். ஆக்சுவலாக இது செகண்ட் ரைடு தான், தேவையில்லாமல் அடிச்சு விட்டுருக்காங்க. கொஞ்சம் பார்த்து நல்லா விளையாடலாம். நம்ம டவுனாக இருக்கிறப்ப தான் நல்லா யோசித்து விளையாடணும். தப்பு பண்ணுறாங்க அலத்தங்கரை டீம் பிளேயர்ஸ். ராஜா நம்பர் 7 ரைட் அஃபென்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? ஸ்கோர் பண்ணுவார் அலத்தங்கரை டீமுக்கு. நல்ல ஒரு போனஸ் போட்டிருக்காரு அப்படின்ட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. இல்லைங்க, போனஸ் போடலை இந்த இடத்துல. மறுபடியும் நம்பர் 7 இது வரைக்கும் 3 வெற்றி புள்ளி எடுத்துகிட்ருக்காரு நம்ம டீம்லேருந்து துரைசிங்கம் டீமுக்கு. இவரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் டேக்கிள் பண்ணலை. அந்த டீமில் இவர் மாதிரி தான் ஆடுற மாதிரி தெரியுது. இப்போவும் தொட்டிருக்காருங்க. லெஃப்ட் சைடு மட்டுமே அவர் தொட்டு ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. இவரை அடிக்காமல் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அலத்தங்கரை டீம் பிளேயர்ஸ். ஒரு டீமில் ஒரு பிளேயர் நல்லா ஆடுறான்னா அவரை ஃபஸ்ட்டே அடிக்கணும். இல்லை அப்படின்னா அவர்கிட்ட வந்து நல்லா ஏறி இறங்கிடணும். ஸோ அவர் நம்மள்ட்ட பாயிண்ட் எடுத்து கொஞ்சம் தயங்குவார். ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் மிஸ்டேக்ஸாக போய்கிட்டே இருக்குது. நம்பர் 15 சுப்பிரமணி ஸ்கோர் பண்ணுவாரா அலத்தங்கரை டீமுக்காக? தன்னுடைய டீம் 11 பாயிண்ட் லீடில் இருக்குது. உடச்சி கொடுப்பாரா அப்படின்றத பார்க்கலாம். கை போட்டிருக்காருங்க இந்த இடத்துல. இல்லைங்க, எடுத்திருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் நமக்கு தாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் டேக்கிள் பண்ணிட்டாங்க துரைசிங்கம் டீம் மெம்பர்ஸ். நம்பர் 9 ஆடுறாரு துரைசிங்கம் டீமுக்காக. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 3 பேர் டிஃபென்ஸில் டச்சே வாங்கக்கூடாது. ஆக்சுவலாக டச் வாங்கியிருக்காங்க. அடித்து ஸ்ட்ரகிள் பண்ணி போனால் கூட பிரச்சனை இல்லைங்க. சும்மா ஈஸியாக டச் வாங்கிட்டே இருக்கிறாங்க. தப்பு தாங்க இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறாங்க. ஒன்று அஃபென்ஸாவது சுதாரிக்கணும், இல்லைனா டிஃபென்ஸாவது சுதாரிக்கணும். 2 பேருமே கொஞ்சம் அங்கே பார்த்தீங்கன்னா
அங்கே வாஷ் அவுட்டு ஈஸியாக இப்போ துரைசிங்கம் டீம் செகண்ட் வாஷ் அவுட்டை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 2 வாஷ் அவுட் விட்டுருக்காங்க. இப்படி ஒரு தப்பு எந்த மேட்ச்லேயுமே எந்த பிளேயர்ஸுமே பண்ணாதீங்க, எந்த டீமும் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 2 வாஷ் அவுட் விட்டுட்டோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் எந்த மாதிரி ரணகலமாக இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டவுட்டாக தான் இருக்குதுன்னு சொல்கிறதுக்குள்ளே கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா அதை நிரூபிக்கிற விதமாக என்னவோன்னு தெரில, இப்போவும் போய் மாட்டிகிட்டே இருக்கிறாருங்க. கொஞ்சம் பொறுமையாக ஆடலாம், தேர்ட் ரைடர் லாக் ஆனால் கூட பிரச்சனை இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஃபன்ஸ் இவரை வந்து டேக்கிள் பண்ணவே இல்லைங்க. இவர் சும்மா ஒரு கிக்கு ஒரு ரீச் இதை மட்டுமே வச்சு ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் இவர் அடிக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது தெரியல. ஒரு நல்ல ஆர்டர் அஃபென்ஸ் அடித்தா தானே அடுத்தடுத்த செகண்ட் ரைடு தேர்ட் ரைடர்லாம் அடித்து நம்ம அந்த இடத்துல நிற்க முடியும் டிஃபென்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு அலத்தங்கரை டீமுக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அலத்தங்கரை 6 துரைசிங்கம் 24. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் வந்து போனஸ் பாயிண்ட் எடுத்துருக்காருங்க. இந்த இடத்துல டிஃபெண்டர் நம்ம இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் தெரில. சுப்பிரமணி அருமையான ஒரு வால்ட் அடிச்சிருக்காரு. தூத்துக்குடி இளஞ்சிங்கம் இப்போ தான் ஸ்கோர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. பார்க்கலாம் உடச்சி கொடுப்பாரு அலத்தங்கரைக்கு அப்படின்றத. இந்த பிளேயர் தான் இது வரைக்கும் டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் டேக்கிள் பண்ணலாங்க. சும்மா இந்த பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கவே இல்லை. அவர் வந்து தொட்டு போயிட்டே இருக்கார். எனக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப ரஷ் பண்ணி ஆடின மாதிரிலாம் இல்லைங்க. ஃப்ரீயாக ஆடுறாரு, ஈஸியாக தொட்டு போகிறாரு. ஸோ ஆக்சுவலாக ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திட்டிட்டு இருந்தாங்க இந்த மேட்ச்சு. நான் அந்த இடத்துல உண்டு. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ட்ரை பண்ணார், டச் இருக்குது அப்படின்றாரு. இல்லை, டச்சு கொடுக்கல பிளேயர்ஸ். பார்த்தீங்கன்னா ராஜா தன்னுடைய டீமை வீழ்ச்சியிலேருந்து மீட் எடுப்பாரா? ஒரு ரைட் டிஃபென்ஸ், நல்ல ஒரு ரைட் டிஃபென்ஸ். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. போனஸ் +1 தன்னுடைய வெற்றி புள்ளி ஆட்டத்தை தொடங்கியிருக்காரா. மாரிமுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டேக்கிள் பண்ணுறாரு. மொத்தமாக போயிருக்கும் இந்த இடத்துல. சப்போர்ட்டு எடுத்துட்டாங்க குயிக்காக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாரிமுத்து நல்லதாக ஒரு டேக்கிள் அடித்து கொடுத்துருக்காரு தன்னுடைய டீமுக்கு. தேவைப்பட்ட டைமில் அடிக்கலாம். இந்த மாதிரி அடியும் ஒரு அக்செப்ட் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் உடஞ்சிருச்சா? இல்லைங்க, சுப்பிரமணி லாக் ஆகியிருக்காரு. போக மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பாயிண்ட்ஸ் லீடில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆலத்தங்கரை 11, துரைசிங்கம் 27. கொஞ்சம் கஷ்டம்தாங்க இந்த மேட்ச். பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லேயே ஓரளவுக்கு ஒரு 5 பாயிண்ட் லீடாக இருந்தாலும் கூட நமக்கு வெற்றி நம்ம கையில் தான் அப்படின்றத சொல்ல முடியும். இங்கே பாருங்க, இப்போவும் அடித்து தான் விடுறாங்க. என்ன நினச்சிட்டு ஆடுறாங்க அப்படின்றது தான் தெரில. ஏன்னா செமிஃபைனல்ஸ் ரவுண்டு அப்படின்றது வந்து கொஞ்சம் நல்லா இதாக ஆடணும். ராஜா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சி அடுத்த 3-4வது பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காரு ராஜா. ரைடு இது வரைக்கும் மாட்டலை, 3வது ரைடாட்டு மாட்டலை அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அருமையான ஒரு ஜம்ப் அடிச்சிருக்காருங்க இந்த இடத்துல. அருமையான ஒரு ஜம்ப் அடித்து தன்னுடைய டீமுக்கு 2 வெற்றி புள்ளி எடுத்து கொடுத்துருக்காரு. தேவைப்பட்ட டைமில் ரொம்ப முதல்ல ஃபஸ்ட் ஹாஃபில் லாக் ஆன டைமில் இந்த மாதிரி 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருந்தாருனா இந்த நிலைமைக்கு வந்து நின்றுருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக டிஃபென்ஸ் இன்னும் ஒரு டேக்கிள் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பிளேயருங்க. அவருடைய திறமை இந்த இடத்துல காட்டுறாரு. ஆனால் எப்போ காட்டணுமோ அப்போ காட்டியிருந்தார் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பிளேயர்ஸ் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க, தேவைப்பட்ட டைமில் எடுக்க மாட்டாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா வாஷரை உடச்சி கொடுத்துருக்காருங்க. அலத்தங்கரை டீமுக்காக 4 வெற்றி புள்ளி எடுத்து கொடுத்துருக்காரு. 2+2 4 பாயிண்ட். கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்கலாம் அலத்தங்கரை இந்த மேட்சை எடுப்பாங்களா அப்படின்றத. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடரை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலங்க. நம்பர் 7 வர்ற ரைடு எல்லாமே ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கிறாருங்க. ஒரே ஒரு ரைடு மட்டும்தான் லாக் ஆகிருக்காரு. கிட்டத்தட்ட அவரே 8 பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டார். எவ்வளோ நேரத்தில் ஃப்ரீயாக ஆடியா ஒரு போனஸ் எடுத்துகிட்டு போயிருக்காருங்க இந்த இடத்துல கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சூட ஆட ஆரம்பிச்சிருக்காரு. உடச்சி கொடுப்பாரு அலத்தங்கரை டீமுக்கு அப்படின்றத பார்க்கலாம். நல்ல ஒரு ரீச் ட்ரை பண்ணார், கட்டிங்கில் விழுந்திருக்காருங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கலாமே கார்த்திக். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் சூடாக பாயிண்ட்ஸ் உடஞ்சிட்டு இருக்குது. இந்த டைமில் அவுட்டாக வெளியே உட்காந்தாரு அப்படின்னா அடுத்த ரைடு வந்து அவர் நல்லா ஆட மாட்டார். ஏன்னா மைண்டு ஓரளவு செட்டாக இருக்காது, பாடி வார்ம் அப்பும் டவுன் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் ரைடர்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் திருத்திக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் 29 அலத்தங்கரை டீமில் லெஃப்ட்டு கார்னரும் நிற்கிற பரத், அவரை மட்டுமே அவர் 4-5-6 நேரம் கிட்ட தொட்டிருக்காருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி ஆடுறாரு. இந்த வாட்டி ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு அலத்தங்கரை டீமுக்கு. பார்க்கலாம் 20-31 11 புள்ளி முன்னிலையில் துரைசிங்கம். தன்னுடைய டீமை வீழ்ச்சியிலேருந்து எடுப்பாங்களா? அலத்தங்கரை ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காருங்க. நம்பர் 15 சுப்பிரமணி தன்னுடைய டீமுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாரிமுத்து அருமையான ஒரு டேக்கில் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இந்த டேக்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நல்லா நின்றுச்சு. இல்லைனா இதையும் விட்டுருவாங்க தான் நானும் பயந்துட்டே இருந்தேன். கேப் போச்சுக்கு இருந்தாலும் சப்போர்ட் எடுத்து அருமையாக பிடிச்சிட்டாங்க. சுப்பிரமணி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய டீமுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரா அப்படின்றத பார்க்கலாம். விறுவிறுப்பாக ஆடிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல நல்ல ஒரு கேப் ட்ரை பண்ணார். இருந்தாலும் டேக்கிள் பண்ணி அவர் வெளியவே தள்ளிட்டாங்க துரைசிங்கம் டீம் மெம்பர்ஸ், டீம் பிளேயர்ஸ்.
ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க போயிட்டுருக்குது. அந்த 10 பாயிண்ட் லீடில் போய்கிட்டே இருக்குதுங்க. அந்த 10 பாயிண்ட் லீடை பிடிக்கவே முடியல அடுத்த டீம் மெம்பர்ஸ்னால. இப்படி டிஃபென்ஸ் தப்பு பண்ணாங்க, எங்கே பிடிக்கிறது? அந்த மாதிரி தாங்க எனக்கு கேள்வி எழும்புது. 2 பாயிண்ட்டை அடிச்சு விட்டுட்டுருக்காங்க. ராஜா வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு போனஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்லா ஏமாற்றி ஒரு போனஸ் போட்டிருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போனஸ் தேவையில்லைங்க. தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. போனஸோடு சேர்த்து பாயிண்ட்ஸு கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன். இந்த பிளேயரை பிடிப்பாங்களா அப்படின்றத பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு டேக்கிள் பண்ணலை. இந்த டைம் டேக்கிள் பண்ணிங்க அப்படின்னா டைமிங் 2 பாயிண்ட் கிடைக்கும் நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஈஸியாகவே தொட்டுட்டு போகிறாருங்க. என்ன காரணம் அப்படின்றது எனக்கு தெரில. ஏன் இவரை அடிக்கல, அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரில. ஆக்சுவலாக ஒரு ஃப்ரீயாக தான் ஆடுறாரு. ரொம்ப உள்ளே ரஷ் பண்ணிலாம் ஆடலை. எங்கே சும்மா ஆடுறப்பே டச் வாங்குறாங்க அப்படின்னா அவர் ஏன் ரஷ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் நம்ம டீமுக்கு 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 25 அழுத்தங்கரை 35 துரைசிங்கம். அதே 10 பாயிண்ட் லீடில் தாங்க போயிட்டே இருக்குது. இந்த 10 பாயிண்ட் லீடு எப்போ மாறாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. ஏன்னா அஃபென்ஸு ஒரு டைம் ஸ்கோர் பண்ணுறாங்க, ஒரு டைம் இப்போ லாக் ஆகிறாங்க. டைமிங்கில் லாக் ஆகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா தப்பு தானே அந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன்லேருந்து வந்த நம்பர் 1 மனோஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய 2 வெற்றுப்புள்ளி எடுத்து கொடுத்துருக்காரு அழுத்தங்கரை டீமுக்கு. அருமையான ஒரு ஜம்ப்பு போட்டு மனோஜ்குமார் தென்காசி மாவட்டம் இவரையாவது ஃபஸ்ட் ஆட வச்சுருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் பாயிண்ட் இல்லை அப்படின்றப்ப யார் நல்லா ஸ்கோர் ஆடுறாங்களோ அவங்கள தானே ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. மறுபடியும் அவர் தான் ஆடுறாரு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அருமையாக கான்ஃபிடண்ட்டாக தொட்டு லாபி ஏறி இருக்காரு. டச் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் கொடுக்கல அம்பையர்ஸ். லாபி ஏறினால செல்ஃப் கட்டிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா அழுத்தங்கரை டீம் வந்து தோக்குறாங்க. அஃபென்ஸ் பிளேயர்ஸை வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா டைமிங்கில் அவர் ஸ்கோர் பண்ணி கொடுக்கல. டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நல்லா விளையாடின துரைசிங்கம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்.